ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஒரு புக்குக்கான ரிவ்யூ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் தமிழுக்காக ஆசான் புக் தான் வாங்கியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ண டேட் மே 27. புக்கு எனக்கு கை கிடச்சது மே 31. இப்போ ஒரு கேள்வி இருக்கும், எக்ஸாமுக்கு 1 மந்த்து தான் இருக்குது, இப்போ என்ன புக் ரிவ்யூ? கண்டிப்பாக இது ஸ்பான்சர் வீடியோ தான் அப்படின்னு. இது ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க. ஸ்பான்சராக இருந்தால் நமக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அப்போயே எல்லோரும் ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்த டயத்தில் நம்மளும் கொடுத்துருப்போம். இப்போ வாங்கினது என்னோடய சொந்த காசில் தான் நான் வாங்கியிருக்கேன். நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நானும் புக் தான் தேட ஆரம்பித்தேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு கேள்வி, ஸ்கூல் புக்கை வச்சு படிக்க முடியாதான்ட்டு. அதனால் நான் ஸ்கூல் புக்குக்காக வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணி நான் அப்படி தான் ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு இருந்தேன். இப்போயும் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன். ஆனால் ரிவிஷனுக்கு அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது நிறைய டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை நம்ம தேடி தேடி படிக்கிற போது ரொம்ப டயர்டாகி ஒரு 3 டாப்பிக்கு மேலே நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ ரிவிஷனுக்கு எல்லா டாப்பிக்கும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு புக் இருந்தால் நல்லாயிருக்கும்னா இந்த புக்கு நான் வாங்கியிருந்தேன். இந்த புக் தான் பெஸ்ட்டு புக்கு தமிழுக்கு. நீங்கள் இது தான் வாங்கணும்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எந்த புக் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வாங்கியே யூஸ் பண்ணலாம். நான் இந்த புக்கு சூஸ் பண்ணதுக்கு ஒரே ரீசன் நான் புத்தா புக்கு ஆர்டர் பண்ணணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ரிவ்யூஸ் பார்த்தப்போ புக்கு ஆர்டர் பண்ணி 1 மந்த்து ஆனாலும் வரமாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கு எக்ஸாமுக்கு ஒரு 2-3 மந்த் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அந்த புக்கு ஆர்டர் பண்ணியிருப்பேன். எனக்கு 1 மந்த்து தான் இருக்குது. ஸோ ரொம்ப டிலே ஆகிடுச்சுன்னா வாங்கி வேஸ்ட் ஆகிடும். அதனால் நெக்ஸ்ட்டு எந்த புக் பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது நிறைய பேர் இந்த புக் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நானும் இந்த புக்கை வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 ரூபா போட்டிருக்கு. நீங்கள் அவங்கக்கிட்டே வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்க என்னென்ன புக் வச்சுருக்காங்கன்னு நமக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்களோட வெப்சைட்டை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி சாம்பிள் PDF பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் இந்த புக் வாங்குங்க. ஒரு 2 மெட்டீரியல்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த 2 மெட்டீரியலுக்கான கம்பேரிசன் நீங்களே பாருங்கள். 2 மெட்டீரியலுக்கான சாம்பிள் PDF பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு வாங்குங்க. இந்த புக்கில் என்னெல்லாம் ஆட் ஆகிருக்கு அப்படின்னா, நியூ அண்டு ஓல்டு புக் 6th to 12th வரைக்கும், அடுத்து சிறப்பு தமிழ்லையும் நியூ அண்டு ஓல்டு புக் அதையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிலபஸில் என்னென்ன டாப்பிக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சிலபஸுக்கும் இந்த புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சிலபஸில் ஃபஸ்ட்டு எழுத்து அண்டு சொல் அதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டர் வைஸ் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிரித்தெழுது, சேர்த்தெழுது, சந்திப்பிழை, குரில் நெடில் வேறுபாடு, இன எழுத்துக்கள், இந்த மாதிரி எல்லா டாபிக் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சொல்லையும் பெயர்ச்சொல், வினைச்சொல், உரிச்சொல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைச்சொல், வினையானின் பெயர் அந்த டாப்பிக்கும் இதில் கவர் ஆகிருக்கு. இதில் டோட்டலாக 759 பக்கம் கொடுத்துருக்காங்க. நமக்கு உள்ளேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எழுத்து அந்த பேசிக்லேருந்தே கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த பிக்சரோடு கொடுத்துருக்காங்க. நமக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக் படிக்கிற மாதிரி தான் இது ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் பேப்பர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. சிலபஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே பிரித்தெழுதுக தான். பிரித்தெழுதுக எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு புணர்ச்சி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பிரித்தெழுதுக டைரெக்டாக நம்ம படிச்சிட முடியாது. நமக்கு புணர்ச்சி தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேர்டை பிரித்து எழுதவோ சேர்த்து எழுதவோ நமக்கு அந்த ரூல்ஸ் தெரியும். அதுக்காக நமக்கு அந்த புணர்ச்சிக்கான விதிகள் தான் மொத்தமாக தொகுத்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஆன்சர்ஸும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு சேர்த்து எழுதுக, நெக்ஸ்ட்டு டாபிக் சேர்த்து எழுதுக, அதுக்கப்புறம் குரில் நெடில், ஒருமை பண்ணை அப்படின்னு ஒவ்வொரு டாப்பிக்கும் நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாபிக் ஓரெழுத்து ஒரு மொழி. நமக்கு ஸ்கூல் புக்கில் இது கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிற எல்லாத்தையுமே இதுலேயும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. அதனால் நமக்கு இந்த புக் படித்தாலே போதும். எக்ஸ்ட்ரா போய் கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்கணும் அவசியம் இல்லை. ஒவ்வொரு டாப்பிக்கும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்குது. படிக்கிறதுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த புக்கை பார்க்கும் போதே நமக்கு படிக்கணும், இந்த டாபிக்ஸை கவர் பண்ணணும் ஒரு ஆசை வரும்ல, அந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. புக் இப்போ கண்டிப்பாக 1 மந்த் தான் எக்ஸாமுக்கு இருக்குன்றப்போ புதுசாக யாரும் படிக்க மாட்டோம். ரிவிஷனுக்கு தான் நீங்கள் இந்த புக்கு தான் வாங்கணும்னு நான் சொல்லவே கிடையாது. உங்களுக்கு எந்த புக்கு பிடிச்சிருக்கோ அந்த புக்கை வாங்கிட்டு நீங்கள் ரிவிஷன் ஆரம்பிச்சிடுங்க. இல்லை என்னால் புக்கே வாங்க முடியல, நான் ஸ்கூல் புக் வச்சு தான் படிக்கிறேன் அப்படின்னா கவலைப்படாதீங்க. இந்த ஸ்கூல் புக் வச்சே நம்ம தாராளமாக படிக்கலாம். நான் இது வரைக்குமே ஸ்கூல் புக் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தேன். அது போக ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியலோட PDFலாம் இப்போ நிறையா கிடைக்கிது. ஸோ அந்த PDFை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் படிச்சுக்கலாம். நான் அப்படி தான் படிச்சுட்டு இருந்தேன். என்னோட வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் லேப்டாப்பில் இல்லை ஃபோனில் இந்த மாதிரி PDF தான் வச்சு தமிழுக்காக படிச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு இந்த புக் பிடிச்சிருக்கு அப்படின்னா நல்லா யோசிச்சு இந்த புக் தான் வாங்கணுமா, இது வாங்கினா நமக்கு ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஏதாவது புக் வாங்கினா தான் நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு நினச்சி ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை நல்லா பெஸ்ட்டாக படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.